ஆமாங்க சார். இந்த பெஸ்ட் அவார்டு இந்த 2 வருஷமாக 22, 23 நான் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே. பால் அதிகமாக ஊற்றுனதுனால இந்த பண்ண பிரச்சனையில் வந்து மடிநோய் தான் பாதிப்புங்க. ஓ சரி சரிங்க. அது என் அன்னைக்கு வந்தது இல்லைங்க. சரி சரி. மடிநோய் இதுவரையிலும் நான் டாக்டர் கூப்பிட்டு பார்த்தது இல்லைங்க. பார்த்ததே இல்லை. இல்லை, நான் வாங்கினது ஒரு மாடுங்க. ஒரே மாடுங்க. சரி சரிங்க. அதுலேருந்து அதனோட கண்ணுலேயே தான் வளர்த்துனுங்க நான். சரி சரிங்க. ஒரு மாட்டுலேருந்து இப்போ 25 மாட்டு அதை கொண்டு வந்து கொஞ்சம் சரி பால் பூரா இழுத்து பிடிச்சி வந்துடும். ஓ லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சோம்னா எல்லா பாலுமே வெளியே வந்து எடுத்துருவாங்க நாங்கள். ஒரு மாட்டுக்கு ஒரு கத்தைங்கிற கணக்கில் எடுத்துக்கிறீங்க. ஆமாங்க. சரி சரிங்க. 25 கத்தை காலையில், அதே மொத்தமாக 50 கத்தை எடுத்துருவாங்க காலையில் நேரம். சரி சரி. எல்லாமே போட்ட செலவு எல்லாமே போகங்க. ஓகே ஓகேங்க. 1.5 லட்ச ரூபா எனக்கு வருமானம். ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷிவோம் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 25 மாடு வந்து பார்த்தோம் ஒரு பண்ணை மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அது வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. 25 மாடு வந்து நீங்கள் வச்சு பராமரிக்கிறதா இருந்தால் தினசரி வந்து பார்த்தோம்னா என்னென்ன வேலைகளெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பண்ணை அமைக்கணும்னா என்ன மாதிரியான செட்டப் வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே, ஏன்னா நம்ம ஒரு பண்ணைனா கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி நீங்கள் மாடு வளர்ப்பில் வந்து பார்த்தோம்னா வருமானம் வந்து அந்தளவுக்கு லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி என்ன மாதிரியான வருமானம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது என்னங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம 25 மாடு வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவரோட மாட்டு பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக மாட்டு பண்ணை வச்சுருக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கிறீங்க, என்ன ரகம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எச்எஃப் சிந்துங்க. ஓகேங்க. நான் வச்சிருக்கிற மாடுங்க எல்லாமே ஒரு ஹெச்எஃப். ஆமாம், ஒரு 15 வருஷமாக நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். 15 வருஷமாக அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிங்க. ஆமாங்க. இப்போ இதுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் நிறைய அதாவது பால் நிறைய கொடுத்து ஏதோ அவார்டெலாம் வாங்கினீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க சார். இந்த பெஸ்ட் அவார்டு இந்த 2 வருஷமாக 22, 23 நான் பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே. பால் அதிகமாக ஊற்றுனதுனால. பால் வந்து அதிகமாக ஊற்றுனது கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்க, ஏன்னா டெய்லி வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி அவங்க வந்து இந்த அளவுக்கு பால் அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல வந்து டெய்லி ரொட்டீன் வந்து என்னங்கிறத அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 25 மாட்டுக்குன்னா காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எத்தனை பேர் வேலை செய்ய? ஷார்ப்பாக எந்திரிக்கணுங்க. 4 மணிக்கு ஷார்ப்பாக எந்திரிக்கிறீங்க. ஆமாங்க. எத்தனை பேர் நம்ம இதுக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி? காலையில் நேரம் 4 பேர் வேலை செய்கிறேங்க. இதில் 4 பேர் காலையில் வேலை செய்கிறாங்க. சரி சரிங்க. இப்போ காலையில் 4 ஃபுல் டைமாக வந்து நீங்கள் இதே தான் பார்க்குறீங்களா எப்படிங்க? இல்லைங்க, காலையில் 4 மணிலேருந்து ஒரு 8 மணி வரல தாங்க அதில் வேலை. மொத்தமே 4 மணி நேரம் தான். 4 மணி நேரம் நாங்கள் காலையில் நேரம். 4 மணி நேரத்தில் எல்லாமே தீவனம் கட் பண்ணுறதுலேருந்து, தண்ணி காட்டுறதுலேருந்து, சரிங்க, சாணி அல்றதுலேருந்து எல்லாமே முடிஞ்சிருங்க. ஓகே ஓகேங்க. இந்த 4 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சு நீங்கள் மீதி இருக்கிற டைம் வந்து வேறு வேலைக்கு போய்க்கிறீங்க? நாங்கள் வேறு ஜோலி அந்த அடுத்த தோட்டத்தில் இருக்குங்க, அங்கே போயிடுவோங்க. ஓ, வேறு தோட்டம் இருக்குது, அதை போய் பராமரிக்கிறதுக்கு. ஆமாங்க. எத்தனை மாடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இதை? முதல்ல நான் வாங்கினது ஒரு மாடுங்க. ஒரே மாடுங்க. சரி சரிங்க. அதுலேருந்து அதனோட கண்ணுலேயே தான் வளர்த்துனுங்க நான். சரி சரிங்க. ஒரு மாட்டுலேருந்து இப்போ 25 மாட்டு அதை கொண்டு வந்துருக்குங்க. ஓகே. ஒரு அதனோட கண்ணுல தான் இருக்குங்க. சரி சரிங்க. நீங்கள் பால் கறக்கிறதுக்கு 25 மாட்டுக்குமே எப்படி பால் கறக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க? மிஷின் இருக்குங்க. சரி சரிங்க. மிஷினில் தான் கறக்குறேங்க. ஓகே ஓகேங்க. இப்போ மிஷினில் கறக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுங்களா? ஏன்னா 25 மாட்டுக்கு நம்ம கறக்கணும் இல்லை, அது அந்த மாதிரி இது வரல வந்தது இல்லைங்க. எந்த கம்பெனியும் வந்தது இல்லைங்க. ஓகே ஓகே. நான் எந்த மாதிரியான அவங்க பால் கறக்கிறதுக்கு வந்து என்ன மிஷின் வச்சுருக்காங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். டெய்லி ரொட்டீனுமே வந்து அவங்க என்னென்ன வேலையெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு உடனே பார்த்தோன்னா பால் வந்து கறந்து முடிச்சிட்டாங்க. கறந்து முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாடுகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து வெட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மக்காச்சோளம் வந்து அறுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்னென்ன ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுறாங்கங்கிறது கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் ஒரு 25 மாடு வைக்கிறீங்கன்னா என்னென்ன நிறைய 25 மாடு வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1 மாடு 2 மாடு வச்சுருந்தாலுமே அவங்க வேலையை எப்படி சிம்பிளாக பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை கத்தையாக இருக்கணுங்கண்ணா காலையில் நேரம்னா? காலையில் 25, சாயங்காலம் 25. ஆனால் காலையில் நேரமே அறுத்துருவாங்க நாங்கள். ஒரு மாட்டுக்கு ஒரு கத்தைங்கிற கணக்கில் அறுத்துக்கிறீங்க? ஆமாங்க. சரி சரிங்க. 25 கத்தை காலையில், அதே மொத்தமாக 50 கத்தை அறுத்துருவாங்க காலையில் நேரமே. சரி சரி. இப்போது வந்து நம்ம 50 கத்தை தட்டு வந்து பார்த்தோம்னா மக்காச்சோள தட்டு வந்து அறுத்துட்டு வந்துட்டாங்க. அறுத்துட்டு வந்துருக்கிறத அவங்க எப்படி வந்து உள்ளே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் வந்து அவங்க தட்டை இருக்கிற மிஷினு இதெல்லாமே அங்கே தான் வச்சுருக்குறாங்க.
அதே மாதிரி காலையில் 8 மணிங்கிலேயே வந்து எல்லா தட்டையுமே அறுத்து மாடுகளுக்கும் வந்து போட்டுறாங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா இந்த மக்காச்சோள தட்டு வந்து எல்லா மாடுகளுக்குமே வந்து போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க காலையில் 8 மணிக்கு மேலே அவங்க வந்து ஃபுல்லாக மரத்து நிழலில் கொண்டு போய் மாட்டை கட்டிடுறாங்க. எந்த வேலையுமே இல்லைங்க. இப்போ ஈவினிங் வந்து நம்மளுக்கு ஒரு 3:30 அந்த மாதிரி டைமுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க மாடுகளை பிடிச்சிட்டு வந்து தண்ணி காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வர்றாங்க. தண்ணி காட்டுறதுக்கு வந்து இவங்ககிட்ட என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. தண்ணி காட்டுறதுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் அது கர்நாடகாவில் வந்து பீர் வேஸ்ட்டுன்னு ஒன்று வந்துருக்குங்க. பியர் வேஸ்ட்டுங்க. சரி. அது ஒரு டெய்லி ஒரு மாட்டுக்கு 3 கிலோ போட்டுருக்குறேங்க. டெய்லி ஒரு மாட்டுக்கு 3 கிலோ? ஒரு நேரத்துக்கு இல்லை, ஒரு நேரத்துக்கு 3 கிலோ. சரிங்க. இது எப்படி 2 நேரம் தண்ணி காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதில் வந்து ஒரு நேரத்துக்கு வந்து 3 கிலோங்க. ஓகேங்க. குச்சி தீவனம் 1 கிலோங்க. குச்சி தீவனம் 1 கிலோ. ஆமாங்க. அதுக்கப்புறம் கோதுமை தவிடு 1 கிலோங்க. கோதுமை தவிடு 1 கிலோ. இது 3ஐயும் போட்டு நம்ம இது பண்ணி கலக்கி தண்ணி காட்டிக்கிறோங்க. சரிங்க. வேற எந்த 2 நேரம் மட்டும் தண்ணி 2 நேரம் தண்ணி தாங்க. ஓகேங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி தண்ணி காட்டுறதுக்கு வந்து பார்த்தோம்னா 25 மாட்டுக்குமே நம்ம தண்ணி காட்டுறதுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சௌகரியமெல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்கேங்க சார். அது ஒரு 15-16 தாலி வாங்கி வச்சிருக்கேங்க. சரிங்க. சிமெண்ட் தாலி அதுலேயே நம்ம காட்டிக்கிறோம். ஆமாங்க. அப்புறம் 1 HP மோட்டர் தொட்டில் போட்டிருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. இவங்க கிட்ட பார்த்தோன்னா நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா 2 செட்டு, அதாவது 25 மாடு இருக்குது இல்லையா, அதை வந்து 2 தடவையாக தண்ணி காட்டுறாங்க. அவ்வளோதாங்க. இவங்ககிட்ட இப்போ நம்ம பார்த்துருப்போம். வெறும் பார்த்தோம்னா 1 HP மோட்டர் வச்சு தாலியில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா குடம் எல்லாம் எடுத்து ஊற்றியெல்லாம் இது பண்ணுறதில்ல. 1 HP மோட்டர் போட்டு டைரெக்டாக தாலியில் தண்ணி வந்து இது பண்ணிடுறாங்க. வேலையை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிழலில் மாடு கட்டுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம தண்ணி காட்டினதுக்கப்புறமா கொண்டு போய் பால் கறக்கிற இடத்துக்கு கட்டிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கட்டியிருந்த மரத்து நிழலில் இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது. இங்கே தண்ணி காட்டுற டைம்லேயே இன்னொருத்தவங்க வந்து அங்கே க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் கூட பண்ணிகிட்ருக்குறாங்க. 2 செட்டாக காட்டும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு மாடுகள் வந்து பார்த்தோம்னா ஏன்னா தாலி வந்து 15 தாலி 16 தாலி தான் இருக்குதுங்கிறதுனால 2வது தடவையாக வந்து அவங்க 2 தடவையாக வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து தண்ணி காட்டிடுறாங்க. உருளைக்கிழங்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப பொடியாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. மேஜராக பார்த்தோன்னா மக்காச்சோள தட்டு தான் வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக கொடுக்குறதா இருந்ததுன்னா அது வந்து மாடுகளோட தொண்டையில் சிக்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அவர் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப பொடியாக இருக்கிற மாதிரியாக இருந்தது பயன்படுத்துனீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இல்லை பெருசாக இருந்தாலும் அவங்க வந்து கட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். அப்புறமா பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஈவினிங் வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அதே மக்காச்சோள தட்டை வந்து பார்த்தோன்னா மாடுகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாங்க. அந்த டைம்லேயே வந்து அவங்க எல்லாமே பார்த்தோம்னா பால் கறக்கிறதும் அதே டைம்லேயே பண்ணுறாங்க. பால் கறக்கிறதும் வந்து பார்த்தோம்னா நமக்கு 25 மாட்டுக்கு ஒரே ஒரு மிஷின் தான் வச்சுருக்குறாங்க. எப்படி வந்து அந்த 25 மாட்டில் வந்து பார்த்தோம்னா ஈவனாக அவங்க வந்து எல்லாத்தையுமே பால் கறந்து கொண்டு போய் ஊற்றுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. ஒரு இதுவுமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் சின்ன விஷயமாக தான் இருக்கும், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அதனால் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். இப்போ மாடுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே சாப்பிட்ருக்கிற அதே டைம்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறதுக்கு வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பால் கறக்கிறதுக்கு வந்து தீன் வந்து நம்ம அந்த தட்டு நறுக்கி போட்டிருக்கிற அந்த டைம்லேயே வந்து அதோட மடிவு வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா மாடுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மடியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. அது தட்டு சாப்பிட்ருக்கிறதுனால கீழே படுக்கிறதே இல்லைங்களாமா. ஏன்னா நம்ம மிஷின் மாட்டும் போது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து சுத்தமாக அதில் வந்து ஒரு சின்ன இது கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மிஷினே மாட்டுறாங்க. இப்போ பால் கறக்கிறதுக்கு மிஷின் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அதை மாட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வேறு வேலையை பார்க்குறது இல்லைங்க. அதுலேயும் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அது என்னங்கிறது வந்து நம்ம பக்கத்தில் இருந்தே பார்க்கணுங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ மிஷின் வந்து மாட்டிட்டு அந்த கீழே வந்து சக் பண்ணுற அந்த இதில் வந்து பார்த்தோம்னா பால் வருதான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பால் கம்மியாகிற டைமில் ஒரு சில ட்ரிக்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக மடியில் இருக்கிற பால் வந்து ஃபுல்லாக வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா கண்ணுக்குட்டி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது ஃபுல்லாக வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாங்க. எப்படி பால் வர்றது ஸ்டாப் ஆகிறது தெரியுங்களா அதுலேயே? தெரியும்ண்ணா, இந்த பக்கம் ஓசல் தெரியுங்க.
உங்கள் கீழே வந்து பால் வர்றது ஸ்டாப் ஆன உடனே நம்ம உருவி எடுத்துக்கணும். ஆமாண்ணா. அது எதுக்காக அதை இழுத்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு அண்ணா? இது பூரா பால் வந்துரு, இல்லைன்னா கடைசியில் கையில் தான் கறக்கணும். ஓ, கொஞ்சம் நஞ்சரிக்க பால் பூரா இழுத்து பிடிச்சி வந்துரு. ஓ, லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வெளியே வந்துரு கழட்டிக்கலாம். இதே மாதிரி அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த வரிசையில் பார்த்தோன்னா இந்த பக்கம் 6 மாடு, அந்த பக்கம் 6 மாடு வந்து கட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து ஃபுல்லாகவே இந்த மிஷினை பயன்படுத்தி கறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பால் கறந்த மாட்டை வந்து பிடிச்சிட்டு போய் அந்த பக்கமாக கட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 10 மாட்டுக்கு பக்கமாக இவர் கையில் தான் கறக்குறாருங்க. அந்த பால் கறக்கிற மிஷின்லேயே இப்போ வந்து நம்ம 2 இதாக பிரித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. ஆனால் அவங்க வந்து கையில் தான் கறந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா டைமிங் வந்து பார்த்தோன்னா நம்ம ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா அவங்க காலையில் 4 மணி நேரம், ஈவினிங் வந்து ஒரு 2 மணி நேரம் தான் அவங்க வேலை செய்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமிங்குள்ளே அவங்க இதை முடிச்சுட்டு மாட்டு கட்டுத்தாருக்குள்ளே அவங்க சுத்தமாக வர்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிழலில் மட்டுமே தான் கட்டி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படி நிழலில் வந்து கட்டி வைக்கிறாங்க, கட்டுத்தாரையில் வந்து அவங்க கட்டுறதில்லை அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவில் பின்னால் பார்க்கலாங்க. மிஷின் வாங்கி வெறும் 1.5 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னால் எல்லா மாட்டையுமே வந்து பார்த்தோம்னா இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே தான் வந்து பால் கறந்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 4 மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கே முடியலைங்க. ஆனால் இவங்க வந்து உண்மையாக நிறையா சின்ன சின்ன விஷயந்தாங்க. எதுலேயுமே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக எதுவுமே பண்ணலை. அவங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி ஆளுகளும் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ மாடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ மாடு இருக்குதுன்னு பாருங்கள். 25 மாட்டுக்கு மேலே தான் இருக்குங்க. அவ்வளோ மாட்டுக்குமே வந்து இவங்க 3 பேர் தான் ஃபுல் டைமாக பார்க்குறாங்க. இவரோட பையன் வந்து பார்த்தோம்னா நம்ம வேறு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறாரு. ஈவினிங் டைம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவோம் அப்படியாமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ மாடுமே இவங்க தான் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் ஏன் ஆள் போடலை அப்படிங்கிற ரீசன் வந்து ஏன்னா லாபகரமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் ஆள் போடலைங்கிறதையும் நம்ம வீடியோவில் பின்னால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட முக்கால்வாசி இது வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக பால் கறந்து முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன மிஷின் வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 1.5 வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது என்ன எங்கே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாசவி டைரி எக்யூப்மெண்ட்னு சொல்லி அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வந்து நீங்கள் இது வந்து டெய்லி ரொட்டீன் வந்து பார்த்தோம்னா காலையிலேருந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தீவனம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான தீவனம் வந்து நம்ம இது கொடுக்குறீங்க? பசுந்தீவனம் கொடுக்குறீங்களா இல்லை கட்டு ஏதாவது வரத்தட்டு கொடுக்குறீங்களா? பசுந்தீவனம் தாங்க. பசுந்தீவனம் தான் கொடுக்கும். பயணியர் தான் நடுறேங்க. சரி சரி. பயணியர் மக்கள் சோளத்தட்டு தான் போட்டே இருக்கிறாங்க வருஷம் ஃபுல்லாக. பயணியர் ஹைப்ரிட். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி சரிங்க. இப்போ அதில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பூமி வந்து நம்மளுக்கு 25 மாட்டுக்கு நீங்கள் இது பண்ணணும்னா 4 ஏக்கரா எங்கிட்டதுங்க பூமி. 4 ஏக்கரா ஃபுல்லாக அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். 4 ஏக்கரா வந்து ஃபுல்லாக அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த இதுவுமே வந்து நீங்கள் கொடுக்குறது இல்லைங்க, வரத்தட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. வேற எல்லாமே எதுவுமே பண்ணுறதில்ல. அது கரெக்டாக இருக்குங்க. அந்த 25 மாட்டுக்கு அது தீவனத்துக்கு கரெக்டாக இருக்குது. 4 ஏக்கராவுமே வந்து உங்களுக்கு 25 மாட்டுக்கான தீவனத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வரத்தட்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் அதெல்லாம் இல்லை அது பால் கம்மியாயிருங்க. எனக்கு பொறுத்தளவு நான் முதல் போட்டிருந்தேங்க, அது பால் கம்மியாயிருங்க. ஓ, வரத்தட்டு கொடுத்தோம்னா பால் கம்மியாயிருக்கும். சரி சரிங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் இது மசால் பில்லும் கொஞ்சம் வச்சிருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அது எவ்வளோ? அது ஒரு 20 சென்ட் வச்சுருக்கிறேங்க. சரி சரிங்க. எதோ எமர்ஜென்சிக்கு இது வராத முத்துல மக்கா சோளத்தட்டு முத்துலன்னா அது கட் பண்ணி போடுங்க. ஓ சரி சரி. ஒரு எமர்ஜென்சிக்காக தான் வச்சுருக்கேங்க. அது ரெகுலராக போடுற மாதிரி இல்லை, ரெகுலராக போடுறது இல்லைங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் தீவனம் வந்து பார்த்தோம்னா நம்ம இது பசுந்தீவனம் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நம்ம மாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து போட்டு அதுக்கப்புறமா தீவனம் போடுற மாதிரி இருக்குங்க. உருளைக்கிழங்குகளெல்லாம் வந்து நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து அது கொடுக்குறீங்க? சார் அது மேட்டுப்பாளைய மார்க்கெட்டில் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஓ, மேட்டுப்பாளைய மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஓகே ஓகேங்க. எதுக்கு தள்ளுபடின்னு சொல்லி மூட்டை 150 ரூபாய்ங்க. ஓகே ஓகேங்க. 50 கிலோ மூட்டை. ஓ சரி சரிங்க. இது எப்படி முளைப்பு வந்த மாதிரி இருக்கிறதுங்களா இல்லை நார்மலாக நம்ம எப்படி அதில் நல்ல இந்த வெட்டுக்கிழங்கு அந்த மாதிரி தள்ளுபடி? ஓ சரி சரிங்க. நல்ல கிழங்குல பொறிக்க எடுக்கிறதுங்க. ஓ சரி சரிங்க. அது இது எதுக்காக கொடுக்குறதுங்க? இது போட்டால் கொஞ்சம் தீவன செலவு கம்மியாகுதுங்க. தீவன செலவு வந்து கம்மியாகுது. ஆமாங்க. ஓகே ஓகேங்க. இதை போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தோம்னா பசுந்தீவனம் கொடுக்குறோம்.
நீங்கள் இவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா பசுந்தீவனம் தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து மக்காச்சோளம் தான் வந்து மேஜராக அவங்க, ஏன்னா 2022, 23 வந்து அவங்க பால் அதிகமாக இது பண்ணியிருக்கிறது, பால் அதிகமாக ஊற்றுறதுக்காக அவார்டெலாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து பால் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் நம்மளுக்கு கிடைக்குதுங்க? நீங்கள் 25 மாடு வச்சுருக்கிறீங்கன்னா எச்சப்பெல்லாம் ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் கறக்குங்க. எச்சப்பில் ஓகே ஓகே, ஒரு நேரத்துக்கு 10 லிட்டருங்க. ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் வருதுங்க. நாங்கள் கொடுக்குற ஃபீட்ஸ்க்கு 10 லிட்டர் வருதுங்க. சரி சரி. அது ஃபுல்லாக பசுந்தீவனம் கொடுக்குறதுனால கேரண்டியே 10 லிட்டருங்க. ஓகே ஓகே. நீங்கள் அதே மாதிரி ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் வந்து நீங்கள் 10 லிட்டர் மற்ற கிடைக்கும். சிந்தி அதுல எல்லாம் ஒரு 15 லிட்டர் 14 லிட்டர், ஒரு 8 நேரத்துக்கு 8 லிட்டருங்க. சரி சரிங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இது வராதுன்னு சொல்லி டெஸ்ட் வந்து அந்தளவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல நம்ம? இல்லைங்க, எங்கள் மாட்டுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை இது வரல. ஓகே ஓகே. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பசுந்தீவனம் தான் கொடுப்பீங்க? பசுந்தீவனம் தாங்க, வரத்தீவனம் போட சொல்கிறாங்க. இதே டாக்டர் வந்தாலும் அப்படியே சொல்லுவாங்க, வரத்தீவனம் கலந்து கொடுங்க சரி சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஆனால் நாங்கள் அது போடுறதில்லைங்க, ஃபுல்லாகவே பசுந்தீவனம் தான். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு பால் எந்த விதமான இதுவுமே கம்மியானது இல்லைங்க. ஓகே ஓகேங்க. ஒரு மாடு எவ்வளோ பால் கறக்க என்னங்கிறது சொன்னீங்க. நம்மளுக்கு வந்து ஒரு மாட்டில் லாபம் இல்லைங்கிறது மாதிரி நிறைய பேர் பண்ணை ஆரம்பித்தவங்கலாம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்கள் எப்படி 15 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது? இல்லைங்க, எனக்கு இதில் லாபம் இருந்தாங்காட்டி நான் பண்ணிட்டு இருக்கேன். லாபம் இருந்தாங்காட்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே. லாபம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டர் பால் நீங்கள் உங்களுக்கு? 270 250 லிட்டர் டெய்லி போயிட்டு இருக்குங்க. டெய்லியுமே 270 280 லிட்டர் போகுதுங்க. சரி சரிங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி பால் கொண்டு போய் 25 மாடு இருந்தாலும் 25 மாடு கறக்காதுங்க. சரி சரி. அதில் 4 மாடு 5 மாடு சென்னையில் நின்றுங்க. சென்னையில் நின்றும். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் அதே மாதிரி பாலை நீங்கள் எப்படி டேரெக்டாக ஏதாவது தனியாக இது கொடுக்குறீங்களா இல்லை அந்த? இல்லைங்க, ஆவினுக்கு நாங்களே இதை கொண்டு போய் ஊற்றுறோம். ஆவினில் வந்து நீங்களே கொண்டு போய் ஊற்றிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகேங்க. உங்களுக்கு பாலுக்கு வந்து இவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ அந்த மாதிரி இது பண்ணுறாங்க? அவங்களுடைய ரேட்டு 33 ரூபாய்ங்க. 33 ரூபாய்ங்க. சரி சரிங்க. ஆனால் அது எங்களுக்கு நார்மலாக எப்படி இருந்தாலும் 33 டெஸ்ட் இருந்த மாதிரி வருதுங்க. 34, ஒரு நாளைக்கு 35 கூட வருதுங்க. சரி சரிங்க. நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் ஆவின்லேயே ஆவின்லேயே ஊற்றிடுறீங்க. சரி சரிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நாளுங்கிறது ஒரு மாதம் போது நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் இதில் வந்து மாட்டு பண்ணை இது பண்ணுறவங்களுக்கு வந்து கிடைக்கும்? கிட்டத்தட்ட 9000 9500 ரூபா வரலுங்க டெய்லி வருமானம். ஒரு நாளைக்கு 9500 ரூபா வருமானம். ஆமாம், 9000 9,000 வரலுங்க. சரி சரிங்க. அதே உங்களுக்கு ஒரு மாதம் போது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க? 260 270 இந்த மாதிரிங்க. 270 வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். சரி சரிங்க. இப்போ அதில் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா? கம்பெனி தீவனம் இதெல்லாம் போடுறீங்க? அதெல்லாம் போக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா மாதம் நிற்கிதுங்க. 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு மாதம் நிற்கும். கம்பெனி தீவனம் எல்லாமே போட்ட செலவு எல்லாமே போகங்க. ஓகே ஓகே. 1.5 லட்ச ரூபா எனக்கு வருமானம். இப்போ நீங்கள் 1.5 லட்சம் ரூபாங்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 1.5 லட்சம் ரூபாயில் நீங்கள் அதுக்கு மெடிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இல்லை, எனக்கு அதிகபட்சமாக அந்த மாதிரி வந்தது இல்லைங்க. டாக்டர் நாங்கள் எங்கள் இதுக்கு அதிகமாக வந்ததே இல்லைங்க. செனை ஊசி போடுறதுக்கு மட்டும் தான் கூப்பிடுவோங்க. சரி சரி. அதாவது இடையில ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரி வந்தால் மட்டும் தான் கூப்பிடுவோம். சரி சரிங்க. இப்போ மற்ற தொந்தரவு இருந்தது இல்லை எங்களுக்கு. நாங்கள் பண்ணுற பராமரிப்புக்கு இந்த தொந்தரவு வந்தது இல்லை. வந்து அதே மாதிரி நீங்கள் எங்கே இது பண்ணுறீங்க? நம்ம ஃபீடில் அந்த இதெல்லாம் வாங்குறீங்களா? எப்படி கம்பெனி ஃபீடு கொடுக்குறீங்களா? ஆமாங்க, கிறிஸ்டி நான் போடுறதுக்கு இப்போ கிறிஸ்டி. சரி சரிங்க. கிறிஸ்டிங்கிற ஃபீடில் பிராண்டில் வந்து நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க. ஓகே ஓகேங்க. அது வந்து நீங்கள் எங்கே கொள்முதல் வாங்க? அவங்களே கொண்டு வந்து போடுறாங்க. அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அன்னூர்லேருந்து அவர் கொண்டு வந்து போடுறாங்க. சம்பத்துன்ட்டு. சரி சரிங்க. அன்னூர்லேருந்து வந்து அவர் டீலருங்க. அவர் கொண்டு வந்து இறக்கிறாரு. சரி. மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 25 மூட்டை கொண்டு வந்து இறக்கிறாரு மட்டும். சரி சரிங்க. அந்த பியர் வேஸ்ட்டுங்கிறது வந்து எங்கேருந்து? அது கர்நாடகாவிலேருந்து வருதுங்க. கர்நாடகாவிலேருந்து வருது. ஆமாங்க. ஓகே. அது நாங்கள் போய் இடையில வண்டி அனுப்பி நாங்கள் வாங்கிக்கணும். ஓ, அது நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கணும். சரி சரி. வண்டி வச்சு நாங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு 1.5 டன்னு. ஓகே ஓகே. ஒரு டன்னு 1.5 டன்னு எடுத்துக்கோங்க. ஓகே ஓகேங்க. இப்போ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி தீவனம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து நிறைய பால் வந்து பார்த்தோம்னா இது பண்ணதுக்காக ஆவினில் அவார்டெலாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்க மாடுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு அந்த தீவனம் வந்து வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட கண்டிப்பாக தருவாங்க. ஓகே ஓகேங்க. உங்களுக்கும் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரோம். உங்களுக்கு அப்படி சப்போஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கூட நம்ம இவங்க கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு மாடு 25 மாட்டுக்குன்னா நம்மளுக்கு ஷெட்டு வந்து எவ்வளோ சைஸ் நம்ம போடுற மாதிரி இருக்குங்க? 60க்கு 20 வேணுங்க. 60க்கு 20 வேணும். ஆமாங்க. ஓகே ஓகேங்க. இப்போ நீங்கள் அந்த சைஸில் ஷெட்டில் வந்து நம்ம எப்படி நீங்கள் டெய்லி அதில்? நான் ரெகுலராக அதில் கட்டுறது இல்லைங்க. சரி சரிங்க. மழை இந்த மாதிரி மழை அதிகமாக இருக்கிற டைமில் மட்டும் தான் கட்டுவாங்க உள்ள. ஓ, மழை இருக்கிற டைம் மட்டும்தான் பிடிச்சி கட்டுவாங்க. ஓகே ஓகே. மற்ற டைம் எல்லாங்க அவுட்டரில் காத்தோட்டமாக கட்டிக்குவோங்க. காத்தோட்டமாக மரத்து நிழல் இருக்குங்க. ஓ, அதில் கட்டிக்குவோங்க. மரத்து நிழல்லையே அப்படியே கட்டிக்கிறோம். ஆமாங்க.
கட்டுறாங்க. சரி சரிங்க. இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி கட்டுறதுனால எனக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் கம்மியாகுதுங்க. அதனால ஷெட்டுக்குள்ளே இருந்தால் கிருமி தங்கிக்குது. ஷெட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. சரி சரிங்க. அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஷெட்டில் அதிகமாக கட்டுறது இல்லைங்க. சரி சரி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்ததுனால இப்போ ஆமாங்க கட்டுறதில்ல. அப்படி விடுறதுனால உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவெல்லாம் எதுவுமே வர்றது இல்லைங்க. மடி நோய் அந்த மாதிரிலாம் வர்றது இல்லைங்க. அதில் மெயின் பிரச்சனை இந்த பண்ண பிரச்சனையில் வந்து மடி நோய் தான் பாதிப்புங்க. சரி சரிங்க. அது என் அன்னைக்கு வந்தது இல்லைங்க. சரி சரி. மடி நோய் இதுவரையிலும் நான் டாக்டர் கூப்பிட்டு பார்த்ததே இல்லைங்க. சரி சரி. அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி நீங்கள் மடிநோய் வராமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதமான நோய்க்குன்னு சொல்லி நீங்கள் அதிகபட்சமாக நான் எதுக்குமே கூப்பிடுறது இல்லைங்க. ஏதாவது அப்படி நோயின்னு வந்ததுன்னா வேறு என்ன மாதிரியான நோய் இதுக்கு வருது? காய்ச்சல் வருங்க. ஏதாவது காய்ச்சல் வருங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி எதுவுமே எனக்கு தொந்தரவு இருந்ததில்லை இதுவரையில். தண்ணி இல்லாத காலத்தில் வந்து நம்மளுக்கு எப்படி இது பண்ண முடியுங்க? இங்கே ஆனால் 25 மாட்டுக்குன்னா தண்ணி நிறைய தேவைப்படும் இல்லையா? ஆமாம், அந்த அளவுக்கு எங்களுக்கு எதுவும் இருந்துட்டு இருக்குங்க. ஓகே ஆனதில்லை. ஓகே 4 ஏக்கரானா 4 ஏக்கராவுக்குமே தண்ணி ஓரளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தண்ணி பிரச்சனை வந்து இங்கே நம்மளுக்கு இல்லைங்க. இதுவரையில் இருந்ததில்லை. சரி சரிங்க. வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மாட்டு பண்ணையில் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய இதெல்லாத்தையுமே அவங்க 15 வருஷமாக வச்சுருக்கிற அதோட இதெல்லாத்தையுமே வந்து அவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி சார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வர்ஷிவோம் நானும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இதில் வந்து பார்த்தோம்னா எந்த ஃபீல்டில் வந்து எங்கே கிடைக்கும் என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு வேணும்னாலும் அதையும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து உங்களுடைய இதை வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாவது ஏன்னா வேறு ஏதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோடது வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கனாலும் அதையும் வந்து எங்களுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட பண்ணையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்குறேங்க. அப்படி நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.